எல்லாருக்கும் வணக்கம். நான் பாலாஜி அன்பழகன். இது என்னுடைய கான் வலையொலி. நான் வந்து கொஞ்ச நாள் இந்த கான் வலையொலி பண்ணாம உட்டேன். இதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்னோட பயணம் அப்படின்னு சொல்லலாம். 2வது முக்கியமான காரணம் என்னன்னா, சோம்பேறித்தனம் அப்படின்னு கூட ஒண்ணு சொல்லலாம். சரி, இந்த பயணம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு ஒரு எண்ணத்துல தான் வந்து நான் இந்த அ கான் வலையொலிய மறுபடியும் உள்ள தோண்டி எடுத்திருக்கிறேன். ஆ இந்த கான் வலைவலியில நீங்க அடுத்த ஒரு 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 5 இல்ல 10 எபிசோட்ஸ் இதுக்கு வந்து என்னோட பயணத்த பத்தி தான் நீங்க பார்க்க போறீங்க. ஏன் இந்த பயணம் நான் மேற்கொண்டேன்? ஆ இது கூட வந்து ஏன் மனநல ஆரோக்கியத்த நான் வந்து சேர்த்துக்கிட்டேன்? என்னென்ன விஷயங்கள்லாம் இத வந்து அ சரி பண்ண வேண்டியிருந்தது? என்ன மாரி விஷயங்கள்லாம் வந்து தயார் நிலையில் வைக்க வேண்டியிருந்தது? பிரிப்பரேஷன்ஸ் எப்படி இருந்தது? இந்த மாரி விஷயங்கள தான் இந்த காணொளியில நீங்க பார்க்க போறீங்க. நெறைய பேருக்கு இது பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா, பயணம்னா நெறைய பேருக்கு பிடிக்கும். உண்மையான பயணம்னா என்ன? அப்படின்றத நான் வந்து இத சொல்லப் போறேன். உங்களுக்கு நேரம் இருந்தாலோ, இல்லன்னா அது சுவாரஸ்யமா இருந்தாலோ, நீங்க இத பகிரலாம். நீங்க பார்க்கலாம். முதல்ல வந்து ஏன் இந்த விசை இந்துல வந்து கனடா முழுக்க நான் பயணம் பண்ணேன் அப்படின்றத நான் சொல்லி ஆவணும். இதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்னோட விசை இந்து மேல இருக்கிற ஒரு காதல் அப்படின்னு சொல்லலாம். நெறைய பேருக்கு அத வந்து ரிலேட் பண்ண முடியும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, விசை இந்துல வந்து ஏன் உனக்கு வந்து இவ்ளோ வெறியா இருக்கிற இந்த மோட்டார் சைக்கிள்ல? ஏன் பைக் மேல இவ்ளோ வெறியா இருக்கன்னு நெறைய பேர் என்ன கேட்பாங்க. இது வெறிலாம் இல்லங்க. இது வந்து ஒரு ஒரு உணர்வு, ஒரு ஃபீலிங். சரியா? கரெக்ட் தானே? இந்த ஃபீலிங் அப்படின்றது அத ஓட்டுனவங்களுக்கும், அத உணர்ந்தவங்களுக்கும் மட்டும் தான் அது புரியும். நெறைய பேருக்கு இது புரியாது. குறிப்பா கேனடால வந்து இந்த மோட்டார் சைக்கிள்ல இந்த விஷயம் இந்த ஓட்டுறது வந்து நெறைய பேருக்கு பிடிக்காது. நெறைய பேருக்கு வந்து பயம். ஆனா நமக்கு அப்படி இல்ல. நம்ம ஊர்கள்ல அத ஓட்டி தெரிஞ்சவங்க தானே. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், ஊர்லயே நெறைய அ பைக் ரைட்ஸ்லாம் போயிருக்கிறேன். ஆனா இங்க வந்து பெருசா போனதில்ல. நான் வந்து கேனடாக்கு வந்து ஒரு 8 வருஷம் கழிச்சு தான் 8 வருஷமா? ஆமா. கிட்டத்தட்ட 8 வருஷம் கழிச்சு தான் நான் வந்து மோட்டார் சைக்கிளே இங்க வாங்குனேன். ஒரு விஷயம் இதே வாங்கினேன். ஆ ஏன்னா வந்து சில பல காரணங்களால. ஆ ஏன் கேனடா முழுக்க நான் சுத்தணும்னு ஆசைப்பட்றப்ப, நான் கேனடா வந்த புதுசுலயே வந்து இது எனக்கு ஒரு ஆசை. சரி எப்படியாவது வந்து இந்த கேனடாவ வலம் வந்துரணும் முழுக்க விஷயம் இதுல அப்படின்னு நான் வந்து அப்பவே முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதனால ஆனா எனக்கு வந்து அந்த ஆரம்ப காலகட்டத்தில எனக்கு படிப்பு, அப்புறம் அந்த கடன் வாங்குன காச திருப்பி கட்டுறதுலயே வந்து ரொம்ப பிஸியா போனதுனால என்னால அதுல கவனம் செலுத்த முடியாம போயிருச்சு. இப்ப தான் எனக்கு நேரம் கிடைச்சது. இதுல இந்த என்னோட சமூக வலைத்தளம் ரொம்ப கொஞ்சம் பிரபலமானதுனால, அது கொஞ்சம் ரொம்ப எளிதா போயிடுச்சு. ஏன் வந்து மனநல ஆரோக்கியத்த வந்து நான் உள்ள சேர்த்தேன் அப்டின்னா, சரி இந்த பயணம் ஒண்ணு பண்றோம். ஜாலியா போறதுக்கு பதிலா, சரி ஓகே இதுல ஏதாவது நல்ல விஷயத்த உள்ள சேர்ப்போம் அப்டின்ற விஷயத்துல தோணுனது தான் இந்த மனநல ஆரோக்கியம். முதல்ல வந்து எடுத்த உடனே நான் வந்து ஓகே மனநலத்த பத்தி பேசுவோம் அப்டிலாம் ஆரம்பிக்கல. நான் வந்து இந்த ஹோம்லெஸ்னஸ் இருக்கவங்க, அப்புறம் இந்த சிக் கிட்ஸு, இந்த பிள்ளைங்களுக்கான கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இதுக்கு எதையாவது ஒண்ணு காசு சேர்த்து எதுக்காவது ஒரு நல்ல விஷயம் பண்ணலாம் அப்டின்னு தான் நான் யோசிச்சேன். ஆனா, எனக்கு கடைசியில வந்து இந்த மனநல ஆரோக்கியத்த வந்து அ நி நின்னுட்டேன். ஏன்னா, என் நண்பர் ஒருத்தர் இருந்தாரு. சயத் மசூர்ன்னு சொல்லி உங்க எல்லாருக்குமே தெரியும். அவரு வந்து ஒரு மனநல பாதிப்புல தான் வந்து இறந்தாங்க. ஒரு டிப்ரஷனுக்கு போயி இறந்துட்டாங்க. அப்ப வந்து நான் வந்து அந்த நண்பர் கூட நான் நான் வந்து அவர் கவலைகள சொல்லக்கூடிய ஒரு நண்பனா நான் இல்லையே! அப்படின்னு வந்து ரொம்ப வருத்தப்பட்டதுண்டு. சரி ஓகே. அதனால இந்த நண்பர் இறந்ததுக்கான ஒரு விஷயம் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால, இந்த மனநல ஆரோக்கியத்த வந்து நான் இதுல சேர்த்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம மனநலம் பாதிக்கப்பட்ட நெறைய பேர் இருக்காங்க. மனநலம் நீங்க உடனே பைத்தியமா நெனச்சிற வேணாம். அதாவது மனசோர்வு, ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம், டிப்ரஷன் இந்த மாரி நெறைய விஷயங்களுமே வந்து மனநல ஆரோக்கியத்த வந்து சேரும். ஸோ அதனால நெறைய இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல நெறைய பேர் வந்து மனநல ஆரோக்கியம் குன்றி தான் இருக்கிறாங்க. இதுக்கு வந்து அவங்களுக்கு தெரியாமயே இருக்கிறாங்க. அதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இது வந்து எப்படி வந்து வெளியில கொண்டு வரணும்? எப்படி அவங்களுக்கு உதவி பண்ணணும்? அப்படின்ற விஷயத்த தான் வந்து நான் இந்த பயணம் முழுக்க மேற்கொள்ளலாம் அப்படின்னு வந்து முடிவெடுத்தது தான். இது ஒரு இது. ஆ இது வந்து இது குறிப்பா இந்த பயணத்தினால ஒருத்தர் மனநல பிரச்சனையிலருந்து வெளில வந்தாங்க அப்படின்னா, அதுவே என்னோட வந்து ஒரு வெற்றியா கருதுறேன் அப்படின்னு நான் பயணம் தொடங்குறதுக்கு முன்னாடியே யோசிச்சுட்டு இருந்து, இந்த பயணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது வந்து நடந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஒரு ஒரு சில பேர் வந்து என்கிட்ட ஆ ஃபோன் பண்ணி பேசுவாங்க. இந்த மாரி நீங்க வந்து என்கிட்ட பேசுனது ரொம்ப நல்லதா போச்சு. எனக்கு வந்து ஒரு புத்துணர்வு வந்திருக்கு. இனிமே வந்து நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், அத பண்ண மாட்டேன். நான் வந்து மனநல ஆரோக்கியம் நிறைய ஃபோக்கஸ் அப்படின்னு சொன்னவங்கலாம் என்கிட்ட இருக்கிறாங்க. சரி என்கிட்ட நண்பர்களா இப்போ புது நண்பர்களா ஆயிட்டாங்க. ஸோ அதனால இந்த பயணம் வந்து ஒரு வெற்றி அப்படின்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சு வெற்றின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா மனநல ஆரோக்கியத்த பத்தி நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம தமிழ் சமூகத்துக்கு சொன்னேன் அப்படின்னு சந்தோஷம் வந்து எனக்கு இருந்துச்சுப்பா. ஆ இந்த பயணத்துக்கான அ பிரிப்பரேஷன் இருக்குல்ல. தயார்படுத்துறது எப்படி அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷமா நான் வந்து இத பண்ணிட்டு இருக்கிறேன். ஆ 2023 ஜூலைல நான் அந்த வண்டி வாங்குனதுலருந்து 2024 கடைசி ஜூன் வரைக்கும், இது எப்படி வந்து நான் தயார் நிலைப்படுத்தினேன் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ணினேன். ஆம் இந்த பொருள் வாங்குறதுலருந்து,
என்னென்ன தேவையிலிருந்து எங்கெங்கெல்லாம் போகணும் அப்படின்னு, எத்தனை கிலோமீட்டர் ஆகணும், எவ்வளோ காசு செலவாகும் அப்படின்றதெல்லாம் தயார்படுத்த கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயிடுச்சு. 1 வருஷம் ஆயிடுச்சு. ஆ காசு எப்படின்னா, நான் சம்பாரிச்ச காச கொஞ்சம் சேர்த்து வச்சு இந்த பயணத்துக்கான ஒரு இது நான் நெறைய பேர் ஸ்பான்சருக்குலாம் தேடி பார்த்தேன். ஆனா, நமக்கு அமையல. அதனால பரவால்ல. இது வந்து நான் ஸ்பான்சர் புடிச்சு தான் வந்து இந்த பயணம் போணும்லாம் கிடையாது. இது வந்து இந்த பயணத்துக்கு போன எண்ணம் வந்து எப்பவோ இருக்குது. அதனால ஸ்பான்சர்லாம் என்ன பண்ணணும், என்னோட காசுலயே வந்து போயிட்டு வந்துருவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நான் வந்து 1 வருஷமா நான் வந்து முடிவு பண்ணி தான் வச்சிருந்தேன். இந்த பயணத்துல வந்து நெறைய அ அனுபவங்கள் எனக்கு இருக்குது. இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் நான் வந்து அ வண்டி ஓட்டிட்டே இருந்தேன். இதுல வந்து 45 நாள்ல கிட்டத்தட்ட ஒரு 10, 15 நாள் வந்து ஆ மக்களோட அவங்களோட வீட்ல இருந்து சாப்பிடுறது, அப்புறம் அவங்க வீட்ல தங்கி இருக்கிறது, இந்த மாரி விஷயங்கள் நான் பண்ணினேன். மத்த ஒரு 30 நாள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து நெறைய இந்த கூடாரங்கள், அதாவது கேம்பிங் வந்து கேம்பிங் டென்ட் அமைச்சு, அங்க தங்கி, அங்க சமைச்சு சாப்பிட்டு, இந்த மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவத்த வந்து இந்த பயணம் வந்து எனக்கு கத்துக் குடுத்தது. ஆ இத பத்தி நம்ம வந்து நெறைய பேசலாம். அடுத்த அ ஏன்னா இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் அப்படின்றதால, நான் ரொம்ப இறங்கி இத பேசப் போறதில்ல. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னோட விஷயங்கள், அதாவது மோட்டார் சைக்கிள். நான் வந்து சரியான வண்டிய தான் வாங்குனேன் அப்படின்னு நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா, இந்த வண்டி வாங்குறதுக்கு நான் பல வண்டிகள வந்து சோதிச்சு பார்த்தேன். அதான் டெஸ்ட் ரைட்லாம் நான் பண்ணேன். அதாவது BMW GS 1250, அப்புறம் Ducati, அம் அவன் என்ன பேரு? மறந்து Ducati அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள் பேர் மறந்துச்சு பாருங்க டக்குன்னு. அது, அப்புறம் நம்ம Triumph Tiger நான் வச்சிருக்கிற வண்டி. இந்த மாரி Suzuki V-Strom, இந்த மாரி நெறைய வண்டிகள வந்து நான் வந்து சோதிச்சு பார்த்தேன். இதுல ஏறி உட்கார்ந்த உடனே புடிச்ச வண்டி தான் நான் இப்ப வச்சிருக்கிற அந்த Triumph Tiger வண்டி. அது அந்த அளவுக்கு வந்து என்ன கவர்ந்துருச்சு. நான் வந்து அந்த வண்டிய போய் விரும்புனதுக்கு பதிலா, அந்த வண்டி தான் என்ன விரும்புச்சு அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து அந்த வண்டியோட இந்த கம்ஃபோர்ட் இருக்குல்ல, கிட்டத்தட்ட நான் வந்து 16,000 கிலோமீட்டர் வந்து இந்த இந்த மொத்த கேன வந்து நான் வலம் வந்தேன். இந்த விஷயத்துல. எனக்கு முதுவலி இல்ல, கழுத்து வலி இல்ல, கை வலி இல்ல, கால் வலி இல்ல. இது முக்கியமான காரணம் வந்து அந்த அந்த விசையந்தியோட வடிவமைப்பு அப்படின்னு கூட நான் சொல்லலாம். அந்த அளவுக்கு அழகா என்ன கொண்டு போய் எந்தவித நோயுமே இல்லாம திருப்பி கொண்ட பெருமை வந்து அந்த விசையந்துக்கு சேரணும் அப்படின்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம இந்த பயணத்துல வந்து நான் எதிர்பார்த்த அ ஆ விஷயங்கள் என்ன அப்படின்னா, கேனடா வந்து ரொம்ப அழகா இருக்கும். அதோட லேண்ட்ஸ்கேப்லாம் ரொம்ப தரமா இருக்கும். அதான் வந்து இதுல வந்து ரொம்ப சிறப்பா இருக்க போகுது அப்படின்னு நான் வந்து நெனச்சேன். ஆனா அத விட இந்த கேனடால நான் சந்திச்ச மக்கள் வந்து என்ன வந்து வியப்படைச்சு வச்சுட்டாங்க அப்படின்றது தான் எனக்கு ஒரே ஆச்சரியமான விஷயமா இருக்கு. இதுல இன்னொரு விஷயம்னா, இத பத்தி நான் அடுத்த எபிசோட்ல சொல்றோம். என்ன பயணம் எப்படி இருந்துச்சு? யார் யார சந்திச்சேன் அப்படின்னு சொல்லி. பட் இருந்தாலும் மக்கள் வந்து என்ன வந்து இந்த அளவுக்கு வந்து ஓவர்வெல்மிங் சொல்லுவாங்கல்ல. திக்கு முக்காட வச்சுட்டாங்கப்பா. அவங்களோட அன்புனால. அது வந்து எனக்கு வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவமா ஆயிடுச்சு. ஏன்னா, நான் சந்திச்ச மக்கள் யாருமே வந்து எனக்கு தெரியும். முன்ன பின்ன அறிமுகம் இல்லாதவங்க. Instagramல இந்த சமூக வலைத்தளங்கள்ல அவங்க வந்து குறுஞ்செய்தி அனுப்பி, சந்திக்கலாம் வாங்க, சாப்பிடுங்க. உங்கள எல்லாம் சந்திக்கிறாங்க ஆர்வமா இருக்கும் அப்படின்னு சொல்லி போம்போது, 1 குடும்பம், 2 குடும்பம் இல்ல. ஒரு 4, 5 குடும்பம் அப்படிலாம் ஒண்ணா வந்து நம்மள வந்து சந்திக்கும்போது, நான் என்னமோ பெரிய ஒரு செலிபிரிட்டி மாரி என் மனசுக்குள்ள ஒரு தோணுச்சு. ஆ உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் வந்து நம்ம தமிழர்கள் வந்து இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி சொல்லுவாங்கல்ல, இந்த கவனிக்கிற அந்த அன்பு பண்பு வந்து என்னைக்கும் எங்குமே விட்டு போகாது அப்படின்றத நம்ம தமிழர்கள் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆ அது வந்து இந்திய தமிழரா இருந்தாலும் சரி, இலங்கை தமிழர்களா இருந்தாலும் சரி, தமிழர்கள் எல்லாமே ஒண்ணு தான் நான் நம்புறேன். அவங்க வந்து அந்த அன்ப காட்டுனதுல வந்து என்னால இப்ப கூட சொல்றேன். அது வந்து எப்படி ஜீரணிக்கவே முடியல என்னால. அவ்ளோ ஒரு ஓவர்வெல்மிங் லவ் ஃப்ரம் ஆல் த பீப்பிள் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா ஒரு விஷயமா இருக்கு. ஆ உண்மையான பயணம்னா என்ன? அப்படின்றது தான் வந்து நான் வந்து அடுத்த காணொளியில சொல்லப் போறேன். அதாவது பயணம்னா என்ன? எந்த மாரி விஷயங்கள் நீங்க வந்து பயணம்ல பண்ணலாம்? எந்த மாரி விஷயங்கள் நீங்க பயணம்ல பண்ணக்கூடாது? அப்படின்றது தான் நம்ம அடுத்த ஒரு காணொளியில நான் சொல்லப் போறேன். இதுவரைக்கும் இந்த இந்த காணொளிய பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. என்னோட பயணத்த பத்தி நெறைய சுவாரஸ்யமான விஷயங்கள வந்து இந்த பாட்காஸ்ட் மூலியமா நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். ஆ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு சில மேபி லெசனா கூட இருக்கலாம். ஏன்னா நான் இப்ப சொன்ன மாதிரி, ஆ மக்களோட அன்பு அப்படின்றது ரொம்பவே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். மிகப்பெரிய சக்தின்னு கூட சொல்லலாம். நான் வந்து கனடால வந்து இந்த மொத்த 10 மாநிலங்கள், 3 நட்டாட்சிகள் போகும்போது யாரையுமே சந்திக்க மாட்டேன். நான் மட்டும் தனியா போயிட்டு வருவேன் அப்படின்னு மனநிலையில தான் நான் கிளம்புனேன் இங்கிருந்து. ஆனா, என் நண்பர் ஆட்டோவா சென்லருந்து மேல நார்த் வெஸ்ட் டெரிட்டோரிஸ் எட்மன்டன், அங்க அங்க இருக்கிற நம்ம நண்பர் ஜாஷுவா, அப்புறம் கீழ எட்மன்டன் நிரோஜ், இவங்க எல்லாருமே அடுத்த ஒரு எபிசோட்ல அவங்கள பத்தி நான் பேசுவேன். இவங்க எல்லாருமே வந்து நம்மள வந்து ஆ
மெய்சிலிர்க்க வச்சுட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாரி பயணத்தில வந்து என்ன மாரி அனுபவங்கள் எனக்கு கிடைச்சது? பயணம்னா என்ன? அப்படின்ட்டு அடுத்த காணொளியில நான் சொல்றேன். இதுவரைக்கும் பொறுமையா நீங்க கேட்டிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு புடிச்சிருந்தா இத வந்து பகிருங்க அடுத்தவங்களுக்கு. யா நான் இந்த காணொளியில இப்ப வந்து முடிக்கிற மாரி முடிச்சிடுறேன். "தி வேர்ல்ட் வில் பி எ பெட்டர் பிளேஸ் இஃப் வி ஆல் நோ தி டிஃபரன்ஸ் பிட்வீன் வாட் வி வாண்ட் அண்ட் வாட் வி நீட்." தேவைக்கும், ஆசைக்கும் உள்ள வித்தியாசத்த நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா, வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். அடுத்த காணொளியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.